அம்மா ஹெல்த் வைஸ் பாதிக்கப்பட்டிருந்தா ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிரும். இல்ல அம்மாவோட பேச்சுவார்த்தை இல்லாம இருந்ததுங்க, ஆமாங்க எங்கெங்க என் பொண்டாட்டி பேச விடுறா, அவளாலேயே பல நாள் சண்டை வந்துருது அப்படிங்கிறவங்களுக்கு கூட, அந்த அம்மாவுடனான உறவு கொஞ்சம் நல்லா மேம்படுகின்ற ஒரு நல்ல காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிரும். சரிங்களா? ஸோ அந்த உறவுகள் மேம்பட போகின்ற ஒரு காலகட்டம். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த உறவு மேம்பட்டுரும். சரிங்களா? அதனை அடுத்து முக்கியமான நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் இடத்துல இப்ப சனி போகிறாருங்க. கூடுமானம் வரையிலும் எனக்கு குலதெய்வமே தெரியாது. என் முன்னோர்கள் எதுவுமே சொல்லல. அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்தில போய் குலதெய்வ பிரசனம் பார்த்தல், அல்லது அருள்வாக்கு கேட்டல் இந்த மாதிரியான அமைப்புகள்ல 5ஆம் இடத்துல எப்பல்லாம் குரு, 5ஆம் இடத்துல எப்பல்லாம் சனி பயணம் செய்கிறார்களோ, அந்த காலகட்டத்தில குலதெய்வத்த நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? இல்ல எப்பவோ நமக்கு முன்னாடி ஒரு 20, 30 வருஷம் முன்னாடி நம்ம தொடர்ப விட்டு போயிருந்தவங்க, நம்ம அப்பா காலத்தில தொடர்புல இருந்து, இப்ப நம்ம தொடர்புல இல்லாத பங்காளிகள் இப்ப வந்துருவாங்க. அவங்க "இதுதான்பா குலதெய்வம், இங்க தான்பா வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். நீ என்னப்பா வர்றது இல்ல, நாங்களும் சொல்லி அனுப்பிச்சுட்டேன், தந்தி அடிச்சுட்டு வரலையா?" அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வந்துரும். குலதெய்வம் தெரிஞ்சிரும்ங்க. ஆக அதற்கு ஒரு சிறப்பான காலகட்டம் இது. அதனை அடுத்து முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாரம்பரியத்தை ஒட்டி இருக்கிறவங்க, இந்த பழமையான விஷயங்களை நோக்கி நகர்றவங்க, இந்த ஆன்மீக ஈடுபாட்டுல இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சரிங்களா? நம்ம போற ரூட் வந்து கரெக்ட் தான். இந்த கோயில் வழிபாடுகள்லாம் கரெக்ட் தான். நம்ம குடும்ப முறையெல்லாம் கரெக்ட் தான். அப்படின்னு அந்த குடும்ப முறைகள், அந்த என்னதான் படிச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னாலுங்க, அவங்க குடும்ப சம்பிரதாயங்கள் மீது இந்த காலகட்டத்தில ஒரு நல்ல பிடிமானம் கிடைக்கும். சரிங்களா?